இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 27வது அதிகாரத்தை நாம் தியானித்து கற்றுக்கொள்வோம். சாபங்களும் ஆசீர்வாதங்களும் அதிகாரம் 27 மற்றும் 28 கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27 சாபங்கள் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 28 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் இஸ்ரவேலர்கள் யோர்தான் ஆற்றை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டுக்குள் சென்ற பிறகு பெரும் கற்களை நினைவு சின்னங்களாக எழுப்பி அதுக்கு சாந்து பூசி நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவற்றையும் அந்த கற்களின் மேலே எழுத வேண்டும். அந்த நினைவு சின்னத்தை ஏபால் மலையில் நாட்டி அதனுடன் செதுக்கப்படாத கற்களாலே, அதாவது ஊழிகளால் செதுக்கப்படாத கற்களாலே ஒரு பலிபீடத்தையும் அங்கே கட்ட வேண்டும் என்று இங்கே மோசையின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து 9வது வசனம் 10ஆம் வசனத்தில் இஸ்ரவேலர்கள் கொஞ்ச காலமாக தேவனுடைய தெரிந்தெடுப்பால் அவருடைய மக்களாக இருந்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை இப்பொழுது மீட்டு அந்த வனாந்தரத்தில் நடத்தி கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அவர்கள் அங்கே கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். இப்பொழுது அவர்கள் தேசத்துக்குள்ளே நுழைய போகிறதுனால அவர்கள் சிறந்த வகையில் அவருடைய சொந்த ஜனமாக, இஸ்ரவேல் தேசம் ஆண்டவருடைய சொந்த தேசமாக அங்கே வாழக்கூடிய ஜனங்கள் சொந்த ஜனங்களாகி மாறிவிட்டார்கள். அவர்களிடத்தில் ஆண்டவர் காட்டிய சலுகைகள் அவர்களுடைய பங்காக அன்புடன் கூடிய கீழ்ப்பிடிதலுக்கு பதில் செயல்களை அங்கே எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இத்தனையாய் அவர்களை எகிப்தின் காலவாயிலிருந்து விடுதலை செய்து செங்கடலை 2ஆக பிளந்து அங்கே வெட்டாந்தரையின் வழியாக வழிநடத்தி அவரே மதிலாக இருந்து பாதுகாத்து வனாந்தரத்திலும் அவர்களை நடத்தி போஜனம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய அந்த கசந்த தன்மைகளை எல்லாம் மதுரமாக மாற்றி நடத்தி வந்த ஆண்டவர் இப்போ அவர்களிடத்தில் அன்போடு கூட எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல் உள்ள செயல்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் கெர்சீம் மலையில் நின்று ஆசீர்வாதங்களுக்கு ஆமேன் என்று கூறும்படியாக 6 கோத்திரங்கள் அங்கே நியமிக்கப்படுகிறார்கள். லேயாள் மற்றும் ராகேல் ஆகியோருடைய வழியில் வந்த அந்த கோத்திரத்தார் அங்கே ஏபால் மலையில் நின்று சாமகங்களை அவர்கள் ஆமோதிக்க வேண்டும். எப்ராஹிமும் மனாசையும் தனித்தனியே இங்கே குறிப்பிடப்படாமல் யோசேப்பு கோத்திரம் என்று இங்கே இடம்பெற்றிருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலினுடைய மூத்த குமாரனாகிய ரூபன் தான் அந்த முதற் பேரானவனுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற வேண்டியவன். அவன்தான் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற வேண்டியவன். செபுலோன் லேயானிலுடைய கடைசி மகன். இருவருமே வேலைக்கார பெண்களின் மக்களோடு கூட ஏபால் மலையில் அங்கே நிற்கிறதை பார்க்கிறோம். சலுகை பெற்ற கோத்திரங்கள் அங்கே கெரிசீம் மலையில் அவர்கள் நிற்கிறதையும் நாம் பார்க்கிறோம். 2 மலைகளுக்கு நடுவில் இருந்த பள்ளத்தாக்கில் லேவியர்கள், அதாவது 9வது வசனத்தில் பார்க்கிற பொழுது அவர்கள் நிற்க வேண்டும். அவர்கள் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் அறிவித்த போது மக்கள் யாவரும் ஆமேன் என்று, அதாவது நிச்சயம் அல்லது உண்மை என்கிற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவர்கள் சொல்ல வேண்டும். சாபங்கள் தான் இங்கே 15வது வசனத்திலிருந்து 26வது வசனங்களில் அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மலைகளில் அவர்கள் நிற்க வேண்டும். கெர்சீம் மலையிலும் நிற்கணும், ஏபால் மலையிலும் நிற்கணும். பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு அங்கே லேவியர்கள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சாபங்களை முதல்ல கூறணும், பின்பாக ஆசீர்வாதங்களை அவர்கள் அறிவிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட சாபங்கள் என்ன? முதல்ல அவர்கள் சிலை வணக்கத்தை செய்யக்கூடாது. ஒளிப்பிடத்தில் வைத்து செய்து வழிபடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அங்கே உரைக்கிற பொழுது ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அதே போல் 16வது வசனத்தில் பெற்றோரை அவமதிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அதே போல் எல்லை வரம்புகளை ஒற்றி போடுதல், அதாவது அடுத்தவன் சொத்து மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு கல்லை நைட்டோட நைட்டாக தள்ளி போடுகிற காரியங்கள். அது வசனம் 17 சொல்லப்படுகிற குருடரை ஏமாற்றுகிற காரியம். அவனுக்கு தான் கண்ணு தெரியலையே, அவனை ஏமாற்றிட்டான் என்னன்னு நினைக்கிற காரியங்கள். அதே போல்
ஏழைகள், திக்கற்றவர்கள் ஆகியோருடைய நியாயத்தை புரட்டுதல் வசனம் 19 பார்க்கிறோம். தவறான முறையில் உடல் உறவு வைத்து கொள்ளுதல் 20ஆம் வசனம் 22, 23 பார்க்கிறோம். மிருகத்தோடு கூட புணருகிற காரியம் 21ஆம் வசனத்தில், ஒளிந்திருந்து பிறனை கொலை செய்கிற காரியங்கள் 24வது வசனத்தில், பணத்திற்காக ஒருத்தனை கொலை செய்கிறது வசனம் 25, தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல் வசனம் 26. இந்த சாபங்கள் எல்லாம் முதல்ல சொல்லப்படுகிறது. இதற்கு ஆமேன் என்று 6 கோத்திரங்கள் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சி, இந்த ஆண்டவர் செய்ய சொன்ன காரியம் வரலாறு பூர்வமாக யோசுவா 8:30 அது நடந்தேறியது. அதை தொடர்ந்துள்ள வசனங்களில் நம்ம அதை பார்க்க முடியும். மோசே அளித்த கட்டளைகளை எவ்வளவு நேர்த்தியாக அங்கே யோசுவா செய்து முடித்தான் என்பதை நம்ம அங்கே யோசுவாவின் புத்தகத்தில் நாம் அங்கே காண முடியும். அதை படிக்கும் பொழுது விரிவாக கற்றுக்கொள்ளலாம். 27வது அதிகாரத்தில் சாபங்கள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது, குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 3:10 பவுல் நினைவுபடுத்தியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறுவார்கள் என்பது மட்டுமின்றி அவர்கள் பிரமாணமானது ஒழுக்க விதி என்னும் அடிப்படையில் அதற்கு அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு கிறிஸ்து என்கிற ஒருவர் தோன்ற வேண்டியது அவசியம் என்கிறதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நம்ம இந்த காரியங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? நினைக்க வேண்டிய அந்த நியாயப்பிரமாணம் அது நமக்கு என்னதெல்லாம் வெளிப்படுத்தி தந்தது என்பதை நாம் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர்கள் மீண்டும் மீண்டும் நியாயப்பிரமாணத்தை நினைத்து கொள்ளும்படியாக இங்கே நினைப்பூட்டப்படுகிறதைத்தான் வசனம் 1-4 வரையிலும் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கிறோம். இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி புதிய ஏற்பாடு கூறுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது அது நம்மை நீதிமான்களாக மாற்றாது. கலாத்தியர் 2:16, கலாத்தியர் 3:11, 21 மற்றும் எபிரேயர் 10:4 அது பார்க்க முடிகிறது. அது அடிமைத்தனத்துக்கு உள்ளாக நம்மை அதை வைத்து விடுகிறது. பூரண சுத்திகரிப்பை அந்த நியாயப்பிரமாணத்தால் கொடுக்க முடியாது. அது ஒரு வாத்தியாராக உபாத்தியாக செயல்படும். அது மனிதர்களை குழந்தைத்தனத்துக்குள்ளே தான் வைத்திருக்கும் என்று பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர்களுக்கு எழுதும் பொழுது கலாத்தியர் 3வது அதிகாரம் 23 மற்றும் 24 குறிப்பிடுகிறார். அது ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தியாகத்தான் இருக்கிறது. அது பூரண பரிசுத்தத்தை, பூரண சுத்திகரிப்பை நமக்கு வழங்கிவிடாது. அது மனிதரை குழந்தைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்கிறது என்றெல்லாம் புதிய ஏற்பாடு இந்த நியாயப்பிரமாணங்களை பற்றி கூறுகிறது. அப்படி என்றால் அது பயனில்லாமல் இருக்குமா அப்படின்னு இல்லை. அது அளிக்கப்பட்டதற்கு பல நோக்கங்கள் உண்டு. நியாயப்பிரமாணம் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்கான நோக்கங்கள் என்ன? அது தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்தியது என்று 1 பேதுரு 1:15-16 நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்தத்தை அந்த நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுத்தது. அது மனிதனின் பாவ தன்மையை சுட்டி காட்டியது. மனிதன் இப்படியெல்லாம் பாவம் செய்ய முடியும் என்பதை அது சுட்டி காட்டியது. அதைத்தான் பவுல் ஒரு இடத்துல எடுத்து எழுதும் பொழுது சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தில் அங்கே இச்சிக்க கூடாது என்கிற காரியம் சொல்லப்படாமல் இருந்திருந்தால் இச்சை எனக்கு பாவனே தெரியாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாவத்தன்மையை கலாத்தியர் 3வது அதிகாரம் 19 மற்றும் 22 நம்ம பார்க்க முடியும். தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டியவர்களினுடைய தூய்மையான தகுதியை அது உணர்த்துகிறது. ஆண்டவரோடு நெருங்கி அவரோடு ஐக்கியம் கொள்ளணும்னா எப்படிப்பட்ட ஒரு தூய்மையை நாம் பெற வேண்டும் என்கிற காரியத்தை அது விளக்கி காட்டியது. சங்கீதம் 24:3-5 வரையிலும் நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவிடம் மனிதரை வழி நடத்தியது என்றே நியாயப்பிரமாணத்தை சொல்ல வேண்டும். கலாத்தியர் 3:24 ஒரு தேசத்தின் உருவாகுதலுக்கு அது
அது அடிப்படையாக அமைந்தது. யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5-8 வரையிலும் ஆண்டவர் தான் நேசித்த ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அவர்களை சொந்த ஜனங்களாக ஏற்படுத்தி அவர்களுக்கு வாழ்கிறதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை அங்கே வடிவமைத்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். பிற மக்களிடமிருந்து பிரிந்த ஆசாரிய கூட்டமாக இஸ்ரவேலர்களை இவைகள் நிலைநிறுத்தின. யாத்திராகமம் 31:13 பார்க்க முடியும். பாவ மன்னிப்புக்கும் ஒப்புரவாக்குதலுக்கும் அது வாய்ப்பளித்து கொண்டே இருந்தது. லேவியராம பலிகளை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பொழுது பாவம் செய்கிற மனிதன் தொடர்ந்து பலி செலுத்தி அந்த பலி செலுத்தின உடனே அவன் உள்ளத்தில் தெரியும்னா தேவனோடு கூட ஒப்புரவாகிவிட்டேன், என் பாவங்கள் நீக்கப்பட்டு விட்டது. இது நியாயப்பிரமாண பலிகளினால மனிதன் உணர்ந்து கொண்ட காரியம். விடுதலை பெற்ற மக்கள் ஆராதிக்க அது வாய்ப்பளித்தது. பாவ பலிகளை செலுத்தி இப்போ நாங்கள் ஆண்டவர்கிட்ட கிட்ட சேர்ந்துட்டோன்னு சொல்லி அவர்களை ஆராதிப்பதற்கு அது வாய்ப்பளித்தது. ஒருவர் தேவனின் ஆளுகைக்குள்ளான ராஜ்யத்தில் இருக்கிறாரா என்கிறதை பரிசோதிக்கிறதற்கு இது உதவியது. உபாகமம் 28 நம்ம ஆழமாக இதை கற்றுக்கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டின் ஒளியில் பார்க்கும் பொழுது அது கிறிஸ்துவைத்தான் வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நான் அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் இந்த நியாயப்பிரமாணங்களை பார்க்கும் பொழுது அது கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக அது காணப்படுகிறது. பலிகள் எல்லாமே கிறிஸ்துவை வெளிக்காட்டி நின்றது. ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் இந்தந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தேவனினுடைய பரிசுத்தத்தை பார்க்கிறோம், பாவத்தன்மையை நம்மிலே பார்க்கிறோம், தேவனோடு கூட ஐக்கியம் கொள்கிறதற்கு ஒரு தூய்மை வேண்டும் என்பதை உணர்கிறோம். அது கிறிஸ்துவனிடம் வழிநடத்துகிற ஒரு பாத்தியாக இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு தேசத்தின் அடிப்படை சட்டங்களாக அவைகள் இருக்கின்றன. பிற மக்களிடமிருந்து பிரிந்த ஆசாரிய கூட்டமாக அது ஜனங்களை மாற்றி காட்டிற்று. பாவ மன்னிப்புக்கும் ஒப்புரவாகுதலுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தது. பாவம் செய்த மனிதன் சாகணும்னு இல்லை, ஒப்புரவாகுதலுக்கான பலிகள் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. விடுதலை பெற்ற மக்கள் அவரை ஆராதிக்க முடியும் என்கிற காரியத்தை கற்றுக் கொடுத்தது. அதே போல ஒரு தேவனின் ஆளுகைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோமா என்கிறதை பரிசோதிக்க உதவினது. மொத்தத்தில் அது கிறிஸ்துவை வெளிப்படுத்தி நின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல எந்த ஒரு உடன்படிக்கையும் செய்யும்போது ஒப்பமிடுதல் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இஸ்ரவேலரும் கானானை அடைகிற போது கெரிசீம் மலையில் 6 கோத்திரங்களும் ஏபால் மலையில் 6 கோத்திரங்களும் நிற்க, சீகேம் பள்ளத்தாக்கில் நிற்கும் லேவியர்கள் 12 சாபங்களை கூறும் பொழுது அவர்கள் ஆமேன் என்று கூற வேண்டும். இறுதியாக இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்று கூறுகிற பொழுது அவர்களும் அதற்கு ஆமேன் என்று கூற வேண்டும். அப்படியே ஆயிற்று என்று சொல்ல வேண்டும். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர் 3:10 தெளிவாக எடுத்து எழுதுகிறார். மனிதன் கிரியைகளில் தோல்வியுற்று சாபத்தை ஒப்புக்கொள்ளவே நியாயப்பிரமாணம் உதவினது என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பார்க்கிறோம். மனிதன் கிரியைகளில் அவன் எல்லாவற்றிலும் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றிட்டு ஒன்றில் தவறிட்டா கூட அவன் சாபத்தை அடைந்துதான் ஆக வேண்டும் என்கிறதை நியாயப்பிரமாணம் அவனை ஒப்புக்கொள்ள வைத்தது. ஆனால் அந்த ஒப்புக்கொள்ள வைத்த இருதயத்துக்குள்ள மீட்கிறதற்கு ஒரு கிருபை வேண்டுமே என்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. மீட்க ஒரு கிருபை உதிக்க வேண்டியது இருந்தது. அது மனித வடிவத்தில் அது வந்த கிறிஸ்துவாக நாம் பார்க்கிறோம். யோவான் 1:17 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். நியாயப்பிரமாணங்கள் பாவம் எவை எவை என்பதை நமக்கு உணர்த்திற்று. அந்த பாவங்கள் தேவனோடு கூட நான் ஒப்புரவாகி நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையை அது தடுத்து விடுகிறது. என் தேவனுக்கும் எனக்கும் நடுவாக ஒரு பிரிவினை சுவரை போல அது தோன்றிவிடுகிறது. ஆனால் என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை மன்னிக்க என்னுடைய பாவத்தினுடைய அந்த பாவ தோஷத்தை நீக்கி போட, என்னை குற்றவாளி என்று என் உள்ளம் என்னை தீர்க்கிறதே, அந்த பாவத்தின் தோஷத்திலிருந்து என்னை பரிபூர்ண விடுதலையை கொடுக்கிற பொழுது அவர் என்னை அழைத்தபடியினால
அவருடைய அழைப்பை பெற்ற நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். எவர்களை அவர் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அழைக்கப்பட்ட நான் நீதிமான். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் கழுவி என்னை சுத்திகரித்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால என்னை விலை கொடுத்து வாங்கினபடினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல முடியும். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக பாவங்கள் எவை என்று கற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவின் மூலமாக கிருபையை கற்றுக்கொண்டு அவருடைய சன்னிதானத்தில் நெருங்கி சேருகிற ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய மார்க்கம், ஒரு பெரிய வழி எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா பிதாவே என்று நாம் அவரை அழைத்து அவருடைய அண்டையில் இன்னும் உண்மை நாங்கள் அறியணும், இன்னும் கிட்டி சேரணும்னு சொல்லி நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.